السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 368. இந்த ரியாது சாலிஹீன் கிதாபினுடைய 368ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபுல் ஹில்மி வல் அனாதி வர் ரிஸ்கி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீசுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது ஸாலிஹீனுடைய 368ஆம் நாள் பாடத்தில் நாம் 3 ஹதீசுகளை பற்றி பேச இருக்கின்றோம். இந்த 3 ஹதீசுகளில் முதலாவது ஹதீஸானது மென்மையின் நன்மை என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய முதல் ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸாக இருக்கு. அவங்க சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னதாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்களா, மென்மையை இந்த உலகத்தில் யார் இழந்து விடுவாரோ அவர் அனைத்து நன்மைகளையும் இழந்து விடுகிறார் என்று சொல்லப்படக்கூடிய ஹதீஸ். அப்ப இந்த உலகத்துல மென்மை தன்மை யாரிடத்துல இருக்காதோ, மென்மை தன்மை யாரால் அடைய முடியாதோ அவர்களால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை அடைந்து கொள்ள முடியாது. அப்போ அதுதான் மென்மையினுடைய நன்மையாக அமைகின்றது. இரண்டாவது ஹதீஸாக கோபம் கொள்ளாதீர் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இரண்டாவது ஹதீஸ். இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி, ஒரு நபர், ஒரு அறியப்படாத நபர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல வந்தாங்களாம். வந்து கேட்டாங்களா, எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள் யார சொல்லலாம், எனக்கு சில உபதேசங்களை செய்து கொடுங்கள் என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், லா தகுலவு, நீ கோபம் கொள்ளாதே என்று சொன்னார்கள். அவர் திரும்பவும் கேட்டாராம், எனக்கு உபதேசம் செய்ய யார சொல்லலாம், வேற ஏதாச்சும் உபதேசம் செய்ய யார சொல்லலாம், திரும்ப கேட்கிறார். அதற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ கோபம் கொள்ளாதே என்று மீண்டும் சொன்னார்கள் என்று என்பதாக இந்த ஹதீஸில் நமக்கு பதிவு செய்யப்படுது. இப்ப இதுதான் இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தியாக இருக்கு. மூன்றாவது ஹதீஸாக சொல்லப்படக்கூடிய ஹதீஸ் என்னன்னா, நல்லுபகாரத்தை பேணு என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இருக்கு. இதில் சொல்லப்படக்கூடிய செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களாம், நிச்சயமாக அல்லாஹு தஆலா எல்லா வஸ்துக்களிலும் நல்லுபகாரம் செய்வதை விதியாக்கியுள்ளான், நிச்சயமாக அல்லாஹ் எழுதி இருக்கின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களாம். சொல்லிவிட்டு, ஆகவே நீங்கள், அதாவது நீங்கள் ஒன்றை கொலை செய்தால், ஒன்றை கொன்றால் நீங்கள் அழகான முறையில் நீங்கள் கொல்லுங்கள். அதாவது இங்கு மனிதர்களை கொல்லும் விஷயம், அதாவது மனிதரை எதன் காரணமாக கொள்வார்கள்? இந்த இஸ்லாத்துல ஹத்து என்று சில தண்டனைகள் இருக்கு, ரஜிப் என்று சில தண்டனைகள் இருக்கு. அப்போ திருடினால் என்று சொன்னால் அதற்கேற்ப தண்டனை என்று இருக்கு. அப்ப இது எல்லாமே மனிதனை கொல்லக்கூடிய, மனிதனை துன்புறுத்தக்கூடிய ஒரு தண்டனையாக இருக்கும். அப்ப இந்த தண்டனைகள் நீங்கள் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையிலும் நீங்கள் நல்லுபகாரத்தை நீங்கள் பேணுங்கள், நல்ல முறையில் துன்புறுத்தாமல் நீங்கள் செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னும் உங்களுடைய பிராணிகளில் இருந்தும் ஏதேனும் ஒரு பிராணிகளை நீங்கள் அறுத்தீர்கள் என்று சொன்னாலும் அந்த அறுக்குதலிலும் நீங்கள் நல்லுபகாரத்தை பேணுங்கள். நீங்கள் அறுக்கக்கூடிய அந்த சமயத்தில் அந்த கத்தியை நன்கு கூர்மையாக நீங்கள் தீட்டிக் கொள்ளுங்கள். அந்த கத்தியை சரியாக தீட்டிக் கொள்ளாமல் அந்த பிராணிக்கு வேதனை கொடுக்கக்கூடிய நிலையில் உங்களுடைய கத்தியை நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். இன்னும் அந்த பிராணியை நீங்கள் விரைவாக நீங்கள் அறுத்து அந்த பிராணிக்கு நீங்கள் நிம்மதியை கொடுத்து விடுங்கள் என்று
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. அப்ப நல்லுபகாரத்தை பேணு என்பதை பற்றி பேசக்கூடிய ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ். அப்ப இதுதான் இன்றைய பாடத்தில் நாம் பார்க்கக்கூடிய இந்த 3 ஹதீசுகளுக்கான ஒரு கருத்து சுருக்கமாக இருக்கு. இந்த ஹதீசுகளுக்கான தர்ஜுமாக்களையும் அதனுடைய செய்திகள் கூடுதல் விளக்கங்களை எல்லாம் இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 7வது ஹதீஸ், இன்னும் 638வது ஹதீஸ். இந்த பாடத்திற்கு கீழே அமையக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது 7வது ஹதீஸாக இருக்கு. இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபினுடைய இந்த கிதாபில் இடம்பெறக்கூடிய ஹதீஸுடைய வரிசையின் பிரகாரம் இது 638வது ஹதீஸாக அமைகின்றது. இந்த ஹதீஸ் யாரை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் وعن جرير بن عبد الله رضي الله عنه, அப்துல்லா என்பவருடைய மகனான ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. قال அந்த ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், சமிஅது ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நான் செவியுற்றுள்ளேன், நான் கேட்டிருக்கின்றேன். யகூலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மையுஹரிமல் ரிஃப்க, யாருக்கு ரிஃப்க் என்பது மென்மை தன்மை என்பது நிராகரிக்கப்படுமோ, யுஹரமில் கைர குல்லஹு, அனைத்து நன்மைகளும் அவருக்கு நிராகரிக்கப்பட்டுவிடும், மறுக்கப்பட்டுவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய ஹதீஸ் இந்த ஹதீஸ். அப்போ இந்த ஹதீஸுடைய விளக்கம் அனைத்துமே தலீலுல் ஃபாலிஹீன் என்ற ஷரஹ் கிதாபில் அமையக்கூடிய விளக்கத்தை தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த ரிஃப்க் என்ற வார்த்தைக்கு இந்த ஷரஹில சொல்லும் பொழுது மென்மை, நிதானம், அதாவது அமைதியான அணுகுமுறை என்றெல்லாம் சொல்றாங்க. இன்னும் சொல்றாங்க கோபமில்லாத நிலை, சண்டையை தவிர்த்து கொள்ளுதல், அதாவது சண்டையை பிரித்து நம்ம சண்டை போடாமல் இருக்குதல், இது ஒரு மென்மை. நிதானமான முறையில் பேசுதல், தாராள மனதோடு நடக்குதல், தாராளமான முறையில் நம்ம செய்வது, ஒரு காரியத்தை செய்வது, இன்னும் பிறரிடம் எளிமையான முறையில் நடந்து கொள்வது, கோபம் இல்லாமல், அதாவது உடனடியாக கோபப்பட்டு விடாமல் நிதானமாக பேசுவது, இதுவெல்லாம் மென்மையை சேரக்கூடியதாக இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட மென்மை தன்மை இல்லாமல் யார் இருப்பாரோ, இப்படிப்பட்ட மென்மை தன்மை நிராகரிக்கப்பட்டதாக மறுக்கப்பட்டவராக யார் இருப்பாரோ அவருக்கு இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அனைத்து நன்மைகளையும் மறுக்கப்பட்டவராக அவர் ஆகிவிடுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அப்போ எதனால் இவர் அனைத்து நன்மைகளை மறுக்கப்பட்டவராக ஆகிடுவான்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, சிலருக்கு இயல்பாகவே இந்த மென்மை என்பது, நிதானம் என்பது, அமைதி என்பது, இந்த குணமெல்லாம் அவர்களுக்கு இருக்காது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். காரணம் என்னன்னு சொன்னா, அவர்களுடைய உள்ளம் என்பது கடினமானதாக இருக்கும். அப்ப அவருடைய உள்ளத்தில் இரக்கமில்லாத உள்ளமாக இருக்கும். அவர்கள் உள்ளம் என்பது அப்படியே, அப்ப கல் நெஞ்சக்காரன் சொல்லுமா இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு உள்ளமாக அவர்கள் உள்ளம் என்பது ஆகிவிடக்கூடியதாக இருக்கும். அதன் காரணமாக தான் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு காரணமாக அமைகின்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்றாங்க, இப்படி யுஹரமில் கைர குல்லஹு, அவருடைய அனைத்து நன்மைகளும் அவருக்கு மறுக்கப்பட்டு விடுனா என்ன அர்த்தம்? அவருடைய உறவுகள், அவருடைய வாழ்க்கை, அவருடைய வேலை, அவருடைய மார்க்கம், இது எல்லாம் சிதறிவிடக்கூடியதாக இருக்கும். அப்போ இதையெல்லாம் எந்தெந்த நன்மைகள் அவர் மறுக்கப்படக்கூடியவராக இருக்கிறார் என்பதை ஷரஹ்ல சொல்லும் பொழுது, அவருடைய வீட்டில் அமைதி இருக்காது, எந்நேரமும் வீட்டுல சண்டை பிடிக்கக்கூடிய நிலை ஏற்படும். இன்னும் மக்கள் அவரை விரும்ப மாட்டார்கள், மக்கள் அவரை வெறுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னும் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளை அவர் சந்திக்கக்கூடியவராக இருப்பார். இன்னும் சமுதாயத்தில் மதிப்பு குறைவானவராக, அதாவது அவருக்கு ரொம்ப மதிப்பு குறைவாக இருக்கும், ரொம்ப கண்ணியமில்லாத நபராக இருப்பார். இன்னும் அல்லாஹுடைய ரஹமத்தும் அவருக்கு குறையக்கூடியதாக இருக்கும். இன்னும் மார்க்கத்தினுடைய வளர்ச்சியும் தடை செய்யப்பட்டதாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு முசீபத்தெல்லாம், இப்படிப்பட்ட நன்மையெல்லாம், அதாவது நன்மையெல்லாம் விலகக்கூடிய ஒரு சூழல் அவருக்கு அமையக்கூடியதாக இருக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப யாருக்கு ரிஃப்க், யாருக்கு மென்மை தன்மை இருக்கின்றதோ, யாருடைய உள்ளத்தில் மென்மை இருக்கின்றதோ அவர் தான் நன்மையை பெறக்கூடியவராக இருப்பார். அந்த நன்மையான காரியம் என்ன என்பதையும் சொல்லித்தராங்க நமக்கு. மன அமைதி, முதலாவதாக மன அமைதி கிடைக்கும். உலகத்தில் நிம்மதி எங்க கிடைக்கும் தேடி இருக்கிறாங்க பல மனிதர்கள்.
ஆனா நிம்மதி எங்க இருக்கு? ரிஃபுக்கள் இருக்கு என்று சொல்லித்தராங்க. இப்ப மென்மை குணத்தோடு நம்ம நடந்தா நம்முடைய மன அமைதி பெறும். இன்னும் நல்ல வார்த்தைகள் பேசக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும். அப்ப நல்ல நாக்கு, நல்ல நாவு என்பது உண்டாகும். இன்னும் கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்பு என்பது உண்டாகக்கூடியதாக இருக்கும். இன்னும் பிற மனிதர்கள் மீது அன்பு செலுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். நிறைய தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். இன்னும் இறுதியாக அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைப்பதற்கும் இந்த ரிஃபக் என்பது உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். அப்ப இத்தகைய நன்மையெல்லாம் பெற்றுத்தரக்கூடிய ஒன்றுதான் இந்த ரிஃபக் என்பதை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். இப்ப இதனுடைய ஆதாரமாக ஒரு குர்ஆன் ஆயத்தை கொண்டு வராங்க. فَبِمَا رَحْمَةٍ مِّنَ اللَّهِ لِنتَ لَهُمْ وَلَوْ كُنتَ فَظًّا غَلِيظَ الْقَلْبِ لَانفَضُّوا مِنْ حَوْلِكَ என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆயத். இப்ப இந்த ஆயத்தினுடைய தர்ஜுமா என்னன்னு பார்க்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய ரஹமத்தின் காரணமாக நீ அவர்கள் மீது மென்மையானவனாக நீ இருந்தாய், நீ மட்டும் கடுமையானவனாக நீ அவர்கள் மீது இருந்திருந்தால் அவர்கள் உன் அருகில் இருந்து விலகி சென்றிருப்பார்கள் என்று அல்லாஹ் கூறக்கூடிய ஆயத்து. அப்போ அவர்கள் மீது மென்மையாக நடக்கக்கூடிய ஒருவனாக நீ இருந்தாய், அதன் காரணமாக அல்லாஹ்வே உனக்கு ரஹமத்தை செஞ்சான். நீ மட்டும் அவர்களை பகைக்கக்கூடியவனாக, நீ அவர்களிடத்தில் கடுமையானவனாக நீ நடக்கக்கூடியவனாக இருந்தால் அவர்கள் உன் அருகில் வந்திருக்க மாட்டார்கள், அல்லாஹுடைய ரஹமத்தை நீ எத்திருக்க மாட்டாய் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆயத்தை இங்கு நமக்கு அருமையாக ஆதாரமாக நமக்கு இட்டு தருகிறார்கள். அப்போ இதை ஆதாரமாக கொண்டுதான் இந்த விளக்கத்தை நமக்கு கொடுக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட நன்மை ரிஃபுக்குத்தன்மையுதான் அனைத்து நன்மைகளையும் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். ரிஃபுக்குத்தன்மை இல்லாதது, ரிஃபுக்குத்தன்மை யாருக்கு மறுக்கப்படுகிறதோ அவருக்கு அனைத்து நன்மைகளும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நன்மைகளும் மறுக்கப்படக்கூடியதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நமக்கு அருமையாக கற்றுத்தராங்க. பாருங்க, ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸினை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் அறிவித்தார்கள். இன்னும் ஷரஹ்ல சொல்லும் பொழுது இமாம் அஹ்மது ரலியல்லாஹு அன்ஹு என்பவர்களும், இமாம் அபூ தாவூத் ரலியல்லாஹு அன்ஹு என்பவர்களும், இன்னும் இமாம் இப்னு மாஜா ரலியல்லாஹு அன்ஹு என்பவர்களும் தன்னுடைய சனதுகளோடு இந்த ஹதீஸினை அறிவித்தார்கள் என்பதை நமக்கு அருமையாக கற்றுத் தருகிறார்கள். இப்போ இதுதான் இந்த ஹதீஸ். அடுத்தபடியாக 8வது ஹதீஸ், இன்னும் 639வது ஹதீஸ். இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்றால், வான் அபி ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு, சய்யிதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்பவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. அவங்க சொல்றாங்க, அன்ன ரஜுலன், நிச்சயமாக ஒரு மனிதர், காலனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்டார், ஔசினி, எனக்கு உபதேசம் செய்யுங்கள், நல்லுபதேசங்கள் செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று அவர் கேட்டார் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்பவர்கள் கற்றுத் தருகிறார்கள். அப்போ இங்க அன்ன ரஜுலன், ஒரு மனிதர் என்று சொல்கிறார்கள் இல்லையா? அப்ப இந்த மனிதர் யாரு என்பதில் உலமா பெருமக்களிடத்தில் பல கருத்து வேறுபாடுகள் கூறப்படுகிறது. சொல்றாங்க, இமாம் மஷ்கூவால் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கூறக்கூடிய கருத்து என்னன்னா, இவர்கள் ஜாரியத்து பின் குதாமா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களாக இருக்கிறார்கள் என்று இவங்க ஒரு கருத்தை சொல்றாங்க. இது எதன் அடிப்படையில சொல்றாங்கன்னு சொன்னா, இப்னு அபி ஷைபா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவருடைய கிதாபு வஸ்னது, இன்னும் கிதாபு தாரகுத்னி, இன்னும் கிதாபு முக்தலிஃப் அல் முக்தலிஃப் என்ற நூல்களின் மூலம், என்ற கிதாபுகளின் மூலம் இந்த கருத்தினை இவர்கள் பதிவு செய்கிறார்கள் என்பதை நமக்கு சொல்லித்தராங்க. இன்னும் சில அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, இவர் அப்படிலாம் கிடையாது, இவர் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களாக இருக்கலாம் என்று சொல்லி தருகிறார்கள். இது எதன் அடிப்படையில் சொன்னா, இப்னு ஹைரூன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய ஃபவாயித் என்ற கிதாபின் மூலம் இந்த கருத்தை நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். இன்னும் சிலர் சொல்லும் பொழுது இவர் அப்படிலாம் கிடையாது, இவர் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது அமீருல் முஃமினீனான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவருடைய மகனாக இருக்கக்கூடிய அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களாக தான் இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள். அப்போ இவங்க யாருன்னு சரியா தெரியல, அறியப்படாத ஒரு நபராக இருக்கிறார், நம்ம அப்படியே வச்சுப்போம். இந்த சில விளக்கங்களை இங்க கொடுத்துருக்காங்க என்பதையும் நமக்கு பார்த்தாச்சு. சரிங்களா? இப்போ சொல்றாங்க பாருங்க, அவங்க ஔசினி, அந்த நபர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, எனக்கு நல்ல உபதேசங்கள் செய்யுங்கள் யார சொல்லலாம், எனக்கு ஏதாவது நல்ல விஷயத்தை நீங்க கத்துத்தாங்க, எனக்கு நல்ல விஷயத்தை சொல்லித்தாங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இடத்துல அவர் கேட்டாங்க. கேட்ட உடனே கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தக்லப், நீ கோபம் கொள்ளாதே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ ஃபரத்தத மிராரன், இன்னும் மறுமுறை அவர் மீட்டினார், இன்னும் ஒரு முறை அவர் மீட்டினார். அதாவது அந்த கேள்வியை திரும்ப அவர் கேட்டார், ஔசினி யா ரசூலல்லாஹ், எனக்கு நல்ல உபதேசம் செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ், வேற ஏதாவது எனக்கு சொல்லுங்க என்று அவர் மீண்டும் கேட்டார்.
அப்பொழுதும் கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் லா தக்லது, நீ கோபம் கொள்ளாதே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் அவருக்கு சொன்னார்கள் என்ற செய்தியினை இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதனால திரும்ப திரும்ப லா தக்லப் என்பதாக சொன்னாங்கன்னா, அப்போ இந்த ஹதீஸனுடைய விளக்கமும் தலீலுல் ஃபாலிஹீன் என்ற ஷரஹ் கிதாபில் அமையக்கூடிய விளக்கம் தான். அப்போ அந்த ஷரஹ்ல சொல்லும் பொழுது சொல்றாங்க, அந்த கேட்ட அந்த நபர் இருக்கிறாரா இல்லையா, எனக்கு உபதேசம் சொல்லுங்கள் யார சொல்லலாம் என்று கேட்ட அந்த நபர் ஒரு அதிகமாக கோபம் கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருந்தார். கோபத்தன்மை உடையக்கூடிய கோபத்தன்மை அதிகம் உள்ள ஒரு நபராக இருந்தார். அதன் காரணமாக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபம் கொள்ளாதே என்று 2 முறைகள் சொன்னார்கள் என்பதை நமக்கு சொல்லித்தராங்க. இன்னும் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தவர்கள் ஒரு ஆன்மீக மருத்துவரை போல இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். ஒருவருடைய உள்ளத்தில் என்ன இருக்கு, அவருடைய உள்ளத்தில் எத்தகைய விஷயம் இருக்கின்றதோ அந்த விஷயத்திற்கு ஏற்ப மருந்தை தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ அதன் காரணமாக தான் அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கோபத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டு அந்த கோபத்தின் மூலமாக அதன் காரணமாகவே கோபம் கொள்ளாதே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபருக்கு சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற விளக்கத்தை அருமையாக நமக்கு கற்றுத் தருகிறார்கள். சரிங்களா? பாருங்க, ரவாஹுல் புகாரி, இந்த ஹதீஸை புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் அறிவித்தார்கள் என்பதை நமக்கு அருமையாக சொல்லித்தராங்க. இப்போ அடுத்தபடியாக 9வது ஹதீஸ், இன்னும் 640வது ஹதீஸ். இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், வான் அபி யஅலா ஷத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ யஅலா என்று சொல்லப்படக்கூடிய அவுஸ் என்பவருடைய மகனான ஷத்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கின்றது என்று சொல்றாங்க. அவங்க யாரை தொட்டு அறிவிக்கிறாங்க? அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தொட்டும் அந்த ஷத்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கின்றார்கள். பாருங்க, கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா, கதபல் இஹ்சான, நல்லுபகாரத்தை எழுதிவிட்டான், விதித்து விட்டான், அலா குல்லி ஷைஇன், ஒவ்வொரு விஷயத்தின் மீதும், ஒவ்வொரு வஸ்துவின் மீதும் நற்காரியத்தை, நல்லுபகாரத்தை அல்லாஹு தஆலா விதித்து விட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். அப்ப இஹ்சான் என்று சொன்னார். இந்த ஹதீஸுடைய விளக்கங்களும் நம்ம தலீலுல் ஃபாலிஹீன் என்ற கிதாபில் அமையக்கூடிய விளக்கத்தை தான் பார்க்க இருக்கிறோம். அப்போ இங்க இஹ்சான் என்ற சொல்லுக்கான விளக்கத்தை சொல்லும் பொழுது, ஒரு செயலை மிக சிறப்பாக, நயமுடன் அல்லாஹ் பார்க்கிறான் என்று உணர்ந்து செய்வது, இதுதான் இஹ்சான் என்று சொல்லித் தருகிறார்கள். அப்ப அது இஹ்சான்ல கட்டுப்படக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, நல்ல மனம், அதாவது நல்லுள்ளத்தோட நல்ல எண்ணத்தோட செய்யறது, இன்னும் நிதான தன்மையோடு செய்வது, இன்னும் பிறருக்கு சிரமம் கொடுக்காதபடி நடந்து கொள்வது, இதுவும் இஹ்சான் தான். இன்னும் கடமையை சிறந்த முறையில் நிறைவேற்றுவது, இதுவெல்லாம் இஹ்சானுக்கான அர்த்தம் என்று சொல்லித் தருகிறார்கள். அப்போ இந்த இஹ்சான் என்பது எல்லா காரியத்திலேயும் அல்லாஹு தஆலா விதித்திருக்கின்றானா, எல்லா காரியத்திலேயும் நீ இஹ்சானை பேண வேண்டும் என்று அல்லாஹ் ஒவ்வொரு அடியானுக்கும் கடமையாக்கி இருக்கின்றான். அப்போ எல்லா விஷயம், எந்த விஷயம் செஞ்சாலும் அதுல இஹ்சான் இருக்கணும், நல்லுபகாரம் இருக்க வேண்டும். அப்ப இதனுடைய பொருளை நமக்கு ஷரஹ்ல சொல்லும் பொழுது என்னென்ன காரியத்துல வருது? தொழுகை அடங்கி எல்லா மார்க்க கடமைகளிலும் இஹ்சானை பேண வேண்டும். தொழுகையில நம்ம பேரணும், தொழுகை அல்லாமல் என்னென்ன கடமையான காரியம் இருக்கிறதோ எல்லா காரியத்திலையும் இஹ்சானை, நல்லுபகாரத்தை பேண வேண்டும் என்று சொல்லித் தருகிறார்கள். இன்னும் வழக்கமான வாழ்க்கை செயல்களிலும், நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன செயல்களை நடைமுறைப்படுத்துகிறோனோ அந்த அனைத்து செயல்களும் நல்லுபகாரம். இன்னும் குடும்பத்திலேயும், நம்ம குடும்பத்தில் ஒரு காரியத்தை செய்யறோம்னா அதிலேயும் இஹ்சான் இருக்கணும். இன்னும் நம்முடைய வேலைப்பாட்டிலேயும், நம்ம செய்யக்கூடிய வேலைகள் இருக்கணும். மனிதர்களுடன் நடக்கும் பொழுதும் இருக்கணும். விலங்குகளோடு நடக்கும் போதும் இஹ்சானை பேண வேண்டும். அப்போ இப்படிப்பட்ட காரியத்தில் இல்லாதவே நீ இஹ்சானோடு தான், நீ அழகான முறையில், சிறப்புடன், அழகான முறையில், நியாயத்தோடு, இனிமையோடு நடக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதர்களின் மீதும் விதித்திருக்கின்றான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். இன்னும் சொல்றாங்க பாருங்க, ஃபஇதா கதல்தும், நீங்கள் கொன்றால், ஒருவரை கொன்றால், ஃபஅஹ்ஸினுல் கத்லத, அழகான முறையில் நீங்கள் கொன்று கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ இந்த மனிதர்களை குறிக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப மனிதர்களை நீங்கள் கொல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் பொழுது, கொலை செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் பொழுது நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் செய்யுங்கள். அப்போ நல்ல முறையில செய்யுங்கன்னா, ஒரு மனுஷனை கொல்லும் பொழுது துன்படுத்தப்படாமல், அதாவது எந்த ஒரு துன்பமும் அவனுக்கு கொடுக்காம
கொலை செய்யணும். இன்னும் உடலை வலியுறுத்தால், அதாவது உடலை வலிக்கு உட்படுத்தி, அதாவது வலி ஏற்படும் அளவிற்கு நம்ம கொலை செய்யக்கூடாது. இன்னும் வேதனை நீண்ட காலம் இருக்கக்கூடிய சூழலையும் நம்ம கொலை செய்யக்கூடாது. முறையாக நியாயமான முறையில் கொலை செய்ய வேண்டும். இன்னும் இஸ்லாம் கற்று தந்தபடி கொலை செய்ய வேண்டும் என்று நமக்கு ஷரஹ்ல அருமையாக சொல்லித்தராங்க. அப்போ எப்படி கொலை செய்யணும் பார்த்தாச்சு. அப்ப எதற்காக கொலை செய்யணும்? ஒரு மனுஷன் எதுக்கு ஒரு மனுஷன் கொலை செய்யணும்னு கேட்டா நிறைய விஷயம் இருக்கு. இஸ்லாத்துல சில சட்டங்கள் இருக்கு, ஹத்துன்னு சில விஷயம் இருக்கு, ரஜிமுன்னு சில விஷயம் இருக்கு, சிறுக்கத்துக்கான தண்டனை இருக்கு, ஜினாவுக்கான தண்டனை இருக்கு. அப்ப ஹத்துன்னு சொன்னா சவுக்கு அடி, சாட்டை அடி என்று சொல்லலாம். ஒரு 100 சவுக்கு அடிகள் கொடுக்கணும் ஒரு மனுஷனுக்கு. எப்ப கொடுக்கணும்? திருமணமாகாத ஒரு நபர், அவரு ஜினா செஞ்சுட்டார், ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்தா, பெண்ணும் ஆணும். அப்போ ஜினா செஞ்சுட்டா, அதாவது விபச்சாரத்தில் ஈடுபட்டான்னு சொன்னா அந்த விபச்சாரம் செய்த அந்த நபருக்கு 100 சவுக்கடிகள் கொடுக்க வேண்டும். இதுதான் இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய தண்டனை. அப்ப அந்த சவுக்கடிக்கக்கூடிய சமயத்துல அவன் மயங்கி விழுந்து சாவறது கூட, அவன் மரிச்சு போறது, அதாவது அவன் வஃபாத்தாகுவதற்கு கூட சாத்தியக்கூறு இருக்குது. அதுக்கு கேள்வி கிடையாது. ஒரு 100 அடி அடிக்கும் போது 50 அடியில அவன் செத்துட்டான்னு சொன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படி சாவு கூட நிகழக்கூடிய, மரணம் கூட நிகழக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அப்போ அப்படிப்பட்ட சாட்டையடி குடிக்கும் பொழுதும் கூட முறையாக நீங்கள் கொடுங்கள். பாரபட்சம் காட்டாமல் அவருக்கு வேதனை நீடிக்கும் அளவிற்கோ அதுவெல்லாம் கொடுக்க கூடாது. நீங்கள் முறையாக கொடுங்கள். இப்ப ரஜிமனு சில விஷயம் இருக்கு. ரஜிமன் சொன்னா திருமணம் முடித்த ஒரு நபர், அதாவது திருமணம் முடிச்சுட்டார் ஒருத்தவர், திருமணம் முடிச்சு அவர் விபச்சாரத்தில் ஈடுபடுகிறார், வேறு ஒரு பெண்ணோடையோ ஆணோடையோ விபச்சாரத்தில் ஈடுபடுறான்னு சொன்னா அவருக்கு இஸ்லாத்துடைய சட்டப்படி ரஜிமு கொடுக்கணும். அதாவது கற்களால் அடித்து கொள்ள வேண்டும். அவருடைய உயிர் மாய்க்கும் வரையிலும், அவருடைய உயிர் மாய்க்கப்படும் வரையிலும் அவர் அடித்துக் கொள்ளப்பட வேண்டும். இதுதான் ரஜிமு. அப்ப அப்படிப்பட்ட ஏற்படும் பொழுதும் கூட நீங்கள் வரம்பு மீறிவிடக்கூடாது. இஸ்லாம் என்ன முறையில், இஸ்லாம் எந்த அளவை வகுத்திருக்கின்றதோ அந்த வகுத்தல் அளவிற்கு நீங்கள் தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். இப்போ திருடிட்டான், திருடருக்கான தண்டனை என்ன? அல்லாஹு தஆலா திருமறையில சொல்றான். அப்போ திருடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 2 கரங்களையே வெட்டணும். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஷரியாத். அப்ப 2 கரங்களை வெட்டக்கூடிய சூழலிலும் நீங்கள் வரம்பு மீறிவிடக்கூடாது. ஒரு அளவோடு நீங்கள் இருக்க வேண்டும். அப்ப இப்படிப்பட்ட வேதனை கொடுக்காத முறையில் நீங்கள் மனிதர்களை கொள்ள வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். இன்னும் சொல்றாங்க, வைதா தபாஹத்தும், நீங்கள் உங்களுடைய பிராணிகளை நீங்கள் அறுத்தால் ஃபஹ்சினு திபஹத, அழகான அறுக்குதலை நீங்கள் அறுத்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ உங்களுடைய இருக்கக்கூடிய பிராணிகள் இருக்குன்னு சொன்னா அந்த பிராணிகளை நீங்க நல்ல முறையாக நீங்கள் அறுத்துக் கொள்ளுங்கள். இன்னும் சொல்றாங்க பாருங்க, வல் யுஹித்த அஹதுக்கும், இன்னும் உங்களில் ஒருவர் திட்டமாக தீட்டிக் கொள்ளட்டும், ஷஃப்ரதஹு, தன்னுடைய கத்தியை கூர்மையாக தீட்டிக் கொள்ளட்டும், வல் யுரிஹ் ஸிபிஹதஹு, இன்னும் அவருடைய தன்னுடைய அந்த அறுக்கப்படக்கூடிய அந்த பிராணிக்கு அவர் சீக்கிரமாக அவர் ராகத்தை கொடுத்துக் கொள்ளட்டும், நிம்மதியை அவர் தந்து கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். அப்போ இங்க விஷயம் என்ன? இப்போ ஒரு பிராணி அறுக்கும் பொழுதும் கூட நீங்கள் நல்ல முறையில் நீங்க அருங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அதாவது இதற்கு விளக்கங்களை நமக்கு போடும் பொழுது ஷரஹ்ல, கத்தியை அந்த விலங்குகளுக்கு முன்னால் தீட்டக்கூடாது. அந்த விலங்குக்கு முன்னாடியே கத்தியை தீட்டணும்னு சொன்னா என்ன, அந்த விலங்கு பயப்படும். ஐயோ இந்த கத்தியை தீட்டுறாங்களே, நம்மளதான் அறுக்க போறான் அப்படின்னு ஒரு பயத்திற்கு, ஒரு அச்சத்திற்கு எல்லாம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. இன்னும் நீங்கள் அறுக்கும் பொழுது உங்களுடைய கத்தியை நீங்கள் கூர்மையாக தீட்டிக் கொள்ளுங்கள் சொல்லலாம். எதனால? அந்த கத்தி திருப்பிடிச்ச கத்தியாக இருந்தாலோ, இல்ல ஒரு பழைய கத்தி, இல்ல ஷார்ப் இல்லாத கத்தியாக இருந்தாலோ, கூர்மை இல்லாத கத்தியாக இருந்தாலோ, அந்த பிராணியை அறுக்கும் பொழுது ரொம்ப கடுமையான முறையில் இருக்கும். அந்த பிராணிக்கு வலியை கொடுக்கக்கூடிய சூழல் ஏற்படும். அப்ப ஷார்ப்பா எடுத்துட்டோம்னு சொன்னா ஒரே அறுப்புல அந்த பிராணியுடைய உயிர் பிரிஞ்சு. அப்போ இதன் காரணமாக தான் இங்க நமக்கு சொல்லி தராங்க. அடுத்து சொல்றாங்க, அந்த விலங்குக்கு அச்சம் வராதபடி அறுக்க வேண்டும், அதை பயன்படுத்தக்கூடாது, நிதானமாக பிடித்து உடனே அறுத்து விட வேண்டும் என்று சொல்றாங்க. ஒரு ஆடை பிடிச்ச உடனே அறுத்துடணும், பிடிச்சிட்டு அப்படியே வச்சுக்க கூடாது, அதை அறுக்கிறது அப்படி தயார்படுத்தி அப்படி வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த ஆடு பயப்படுற அளவுக்கு உடனே அறுத்து விட வேண்டும். இன்னும் சொல்றாங்க, சண்டையிட்டு இழுத்து வரப்பட்டு துன்புறுத்தப்பட்டு அந்த ஆடை அறுக்கக்கூடாது, அந்த பிராணியை அறுக்கக்கூடாது. சண்டையெல்லாம் போட்டு அந்த ஆடை தர இழுத்து வந்து ரொம்ப கோஷம் கட்டி அந்த ஆடை போட்டு அறுக்கிறான்னு சொன்னா இதுவும் கிடையாது, இதுவும் ஒரு நல்ல காரியம் கிடையாது, ஹசான கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்ப இன்னும் இறுதியாக சொல்றாங்க, விலங்கு அதாவது அந்த பிராணி முழுவதுமாக இறந்ததற்கு பின்னால் தான் தோலை சீவ வேண்டும், இது ஒரு இஹ்சான். அப்போ ஒரு பிராணி அறுத்த உடனே அந்த தோலெல்லாம் சீவனன்னு சொன்னா அந்த பிராணிக்கு நல்ல வலிக்கும்.
உயிரே பிரியலன்னு சொன்னா வலி இருக்குதானே செய்யும். அப்ப உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறம் தோலை அறுப்பது என்பது அந்த பிராணிக்கு பெருசா வலியை கொடுக்காது. அப்ப இத்தகைய ஒரு விஷயத்தை நீங்கள் பேடிக்கொள்ளுங்கள் என்பதை எல்லாம் நமக்கு ஷரஹில் அருமையாக சொல்லித்தராங்க. அப்போ அல்லாஹு தஆலா எல்லா விஷயத்திலும் இஹ்சானை பேணக்கூடியவனாக இருக்கிறான். அதுதான் ஸல்லல்லாஹு சொல்லித் தராங்க. நீங்கள் மனிதர்களை கொலை செய்தாலும் சரி, நீங்கள் பிராணிகளை கொல்லும் பொழுதும் சரி, நீங்கள் இஹ்சானை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். நல்ல முறையில் நல்ல உபகாரத்தோடு நீங்கள் செயல்பட்டு நீங்கள் அந்த காரியத்தை செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ். பாருங்க, ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸனை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் அறிவித்தார்கள். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய பாடத்துல நம்ம இந்த 7வது ஹதீஸ், 8வது ஹதீஸ், 9வது ஹதீஸ் என்ற இந்த 3 ஹதீஸிலே இருந்த செய்திகளும் அதனுடைய தர்ஜுமாக்களையும் விளக்கங்களையும் முழுமையாக பார்த்தோம். அப்ப இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த பாடத்துல இந்த 10வது ஹதீஸாக அமையக்கூடிய இந்த ஹதீஸினுடைய செய்திகள், அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.